ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்க முரல் மீன் வாங்கியிருக்கோம். அந்த மீன் வந்து வாங்கியிருக்கிறோம். இத வந்து மருந்து மீனுன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து எங்க ஊர்ல இந்த மீன குடுப்பாங்க. இந்த மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து மூக்கு நீளமா இருக்கும். அதனால மூக்கு மீனுன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இத வறுத்துட்டு குழம்பு வைக்கலாம். இத வந்து மருந்து குழம்பு அப்படிங்கிறதுனால அத வித்தியாசமா வைக்கணும். இப்ப வந்து உப்பு போட்டு நல்லா உலசி எடுத்துக்கலாம். அந்த பானையில வந்து இது பண்ணும்போது அந்த வழவழப்பு இதெல்லாம் போயிடும். இத வந்து நல்லா உரசிட்டு அலசி எடுத்துக்குவோம். இந்த மீன் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா குடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க இந்த மீன வந்து நான் சொல்ற மாரி குழம்பு வச்சு பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். இப்ப இத நல்லா அலசி எடுத்துக்குவோம். இப்ப சுத்தமா மீன அலசி எடுத்தாச்சு. அரிசி கழுவுன தண்ணி வந்து இதில வச்சிருக்கிறேன். அதில கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மீனெல்லாம் வந்து இதில எடுத்து சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டோம்னா, அந்த கவுச்செல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புக்கும், வறுக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். இப்ப இது கொஞ்சம் ஊறட்டும். அப்படியே அந்த தண்ணியில இருக்கட்டும். இங்க ஒரு மண் சட்டியில இல்லைன்னா சாதாரண பாத்திரத்துலயும் நீங்க வச்சுக்கலாம். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழத்த விட பெருசா எடுத்து வச்சு ஊற வச்சிருந்தேன். அத நல்லா வந்து வடிகட்டிக்குவோம். புளிய வந்து நான் ஏற்கனவே எல்லா குழம்புலயும் சொல்லுவேன். ரொம்ப கரைக்கக்கூடாது. ஒரு 80% தான் வந்து புளி கரைக்கணும். இந்த புளிய கரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா குழம்பும் வந்து நம்ம தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வைப்போம். ஆனா முரல் மீன் குழம்பு வந்து இப்படி தான் வைக்கணும். எங்க அம்மா சொல்லிக் குடுத்த பக்குவம் அது. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சாதம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இடையிடையே நெறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். புளி வந்து இந்த அளவுக்கு தான் கரைக்கணும். ரொம்ப கரைக்கக்கூடாது. இப்ப புளிய கரைச்சாச்சு. குழம்பு மிளகாய் தூள் வந்து 6 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். டீஸ்பூன் தான் நான் யூஸ் பண்றேன். குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் என்னுடைய சேனல்ல போய் பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அது. மஞ்சள் தூள், தக்காளி 3 எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். ஆனா 2 தக்காளி தான் வந்து இதில வந்து நான் வந்து சேர்க்கிறேன். ஏன்னா இன்னொன்னு வந்து நம்ம அரைச்சு சேர்க்க போறோம். தக்காளியோட அந்த தலைப்பகுதியே போடாதீங்க. அது வந்து போடக்கூடாது. எப்போதும் அத வெட்டும்போது அத எடுத்து வச்சுருங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இத கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில 1 கைப்பிடி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு சேர்க்கணும். பெல்லாரியோ, சிட்டு பெல்லாரியோ சேர்க்காதீங்க. 1 பழுத்த தக்காளி சேர்த்துக்குங்க. இத 1, 2ஆ அரைச்சுட்டு வந்துரலாம். 1, 2ஆ தான் அரைக்கணும். நைஸா அரைக்கக்கூடாது. அதையும் இதோட நம்ம சேர்த்துக்குவோம். இப்ப தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மல்லித்தூள் 1 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா பெசஞ்சு விட்டுருவோம். இதில கரைக்கிறதுல தான் வந்து அந்த டேஸ்ட்டே இருக்கும். நல்லா கரைச்சிரணும். தக்காளி பழம்லாம் வந்து அந்த குழம்போட குழம்பா இதாயிரணும். அந்த அளவுக்கு கரைச்சி விட்டுருங்க. பச்சை மிளகாய சேர்த்து கரைச்சிராதீங்க. ரொம்ப காரம் குடுத்துரும். அதனால அத விட்டுட்டு மற்றதெல்லாம் கரைங்க.
இப்போ நல்லா குழம்ப கரைச்சாச்சு. இதோட வந்து நம்ம மீனெல்லாம் சேர்த்துறணும். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு சேர்த்துக்குவோம். இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான மீன் எடுத்துக்கலாம். முதல்ல தலை, வால், இடுப்பு பகுதியாக எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் உடையாது. எப்போதும் எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் நாங்கள் செய்வோம். தலை, வால், இடுப்பு பகுதி. இது பாருங்கள், இதான் வந்து இடுப்பு பகுதி. அப்படியே போட்டால் அப்படியே முழுசாக அப்படியே கிடக்கும். அந்த மாதிரி இடுப்பு பகுதியாக எடுத்துக்குங்க. இதை வந்து இந்த குழம்பு நம்ம செஞ்சு வந்து ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. எத்தனை நாள் வேணாலும் நம்ம வச்சுருக்கலாம். ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் வெளியிலேயே மண்பானையில் சுட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றக்கூடாது. தேங்காய் பால் தான் சேர்க்கணும். அதை எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மீன் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். வால், தலை இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. இடுப்பு பகுதியெல்லாம் சேர்த்து எடுத்தாச்சு. வறுக்கிறதுக்கு தனியாக நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ இந்த குழம்புல இந்த மீன் துண்டெல்லாம் சேர்த்துருவோம். எல்லா மீனையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த மீனெல்லாம் வந்து இந்த குழம்புல சேர்த்துடலாம். இதான் இடுப்பு பகுதி. இந்த மாதிரி மீனெல்லாம் நம்ம குழம்பு வச்சிடணும். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. அது வந்து நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக தான் வந்து தாளித்து கொட்டணும். நல்லா கொதிக்கணும். இது கொதித்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். அடுத்து வறுக்கிறதுக்கு நம்ம மீன் எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல அதுக்கு பவுலில் ஒரு 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் 1½ ஸ்பூன் சேர்த்துக்குவோம். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இந்து உப்பு சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 4 ஸ்பூன் 5 சேர்க்குறேன். டீஸ்பூன் தான். நீங்கள் பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நல்லா பிழிஞ்சுக்குவோம். சின்ன பழமாக பிழிஞ்சிக்கிங்க. ஏன்னா மீன் வந்து நிறையா இருக்குது. நம்ம புளிப்புக்குன்னு வேறு எதுவும் சேர்க்கல. புளி தண்ணி அதெல்லாம் சேர்க்கல. ஸோ இதை நல்லா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். தக்காளி 1 லைட்டாக அப்படி கீறிட்டு அந்த ஜூஸை வந்து நல்லா எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டு இதை மட்டும் எடுத்துருங்க. இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்துக்கணும். உப்பு பார்த்துக்குங்க. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. உப்பு பார்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்குது. இப்போ வறுக்கிறதுக்கான மீனெல்லாம் நம்ம எடுத்து பெரட்டி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா கிளறிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள்லாம் அதில் சாரும். நல்லா அதை கலந்து விட்டுறலாம். அப்படியே அதை ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மீன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து நம்ம சேர்க்கணும். இப்போ தாளிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெந்தயம், கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை 1 2 பிச்சு சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது இந்த வரமிளகாய், சின்ன வெங்காயம் தான். அது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் வரமிளகாய். அதுக்கப்புறம் 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுருவோம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்த்து கலந்து தாளிச்சிருவோம். வதக்கிடணும். நல்லா டீப்பாக வதக்கக்கூடாது. ஒரு 80% நல்லா வதங்கிடணும். இப்போ ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து தோலோடு நச்சு அதோட சேர்த்துக்குங்க. இதை வதக்கும் போதே அப்படி ஒரு மனம் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முரல் மீன், மாவளா மீன் எல்லாம் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. இப்போ இதை எடுத்துட்டு குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ அதை சேர்த்துருவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தாளிச்சும் கொட்டியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து திக்கான பால் எடுத்து ஊற்றிடணும். ஆனால் தேங்காய் பால் சேர்த்த உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சிக்கிங்க. தேங்காய் பால் ஊற்றின உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த குழம்பை அடுப்பில் வைக்கக்கூடாது. நல்லா மூடி வச்சிடணும். பாருங்கள், கலந்தும் விட வேண்டாம், அப்புறமா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த முரல் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். இப்போ மல்லித்தழை சேர்த்துக்கலாம்.
பொடியாக நம்ம வெட்டி சேர்த்திருவோம். மூடி வச்சிடலாம். அடுத்து மீனை பொரிச்சிருவோம். அடுப்பில் ஃபார்ச்சூன் ஆயில் சேர்த்துருக்கேன். மீனை எடுத்து போட்டாச்சு. இந்த மீன் குழம்புக்கும் இந்த மீன் வறுவலுக்கும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போதும் மீன் வறுக்கிற சட்டியில் தான் வறுப்பேன். கொஞ்சம் ஆயில் இருந்துச்சு, அதனால் இதில் வறுக்கிறேன். பாருங்கள் எப்படி ஏடேடாக வருதுன்னு. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பிடிக்கலைன்னா நீங்கள் பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும்போது மீன் ஒட்டவே ஒட்டாது, நல்லா வறுத்துட்டு வரும். இப்போ இந்த மீனை எடுத்துருவோம். சுட சுட சாதம் குழைவா வச்சு இந்த குழம்ப ஊற்றி கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் மாங்காய் எங்கள் ஊரில் போட மாட்டாங்க. ஏன்னா இது மருந்து குழம்புங்கிறதுனால சில நேரம் போட மாட்டாங்க. ஆனால் குழந்த பிறந்தவங்களுக்கு இந்த மீன் கொடுப்பாங்க. இதுலேயே புள்ள முரல்னு இருக்குது, அந்த மீனும் கொடுப்பாங்க. அடுத்த ஈடு மீன் சேர்த்துக்குவோம். மீன் நல்லா சேர்த்தாச்சு. அடுத்த இடம் எடுத்தாச்சு நம்ம. மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ மீன் பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க, அதில் போடுங்க. இப்போ சாதம் சேர்த்துருவோம். மீன் மீன் குழம்பு சேர்த்துடலாம். சுட சுட இருக்கணும் சாதம், குழம்பும் சுட சுட இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டா என்ன மாதிரி டேஸ்ட்டு தெரியுமா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மறுபடியும் இந்த குழம்ப ஒரு தடவை வச்சு சாப்பிடணும் போல் இருக்குது. முரல் மீன் எப்போ கிடைக்குதோ அதே மாதிரி இன்னொரு தடவை வச்சு சாப்பிடுவேன். நீங்களும் முரல் மீன் கிடைக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. 2 துண்டு மீன் எடுத்துட்டு 2 வறுத்த துண்டை எடுத்துக்கிட்டு டிவியில் நியூஸை போட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டோம்னா என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்